செம்ம சம்பவம் செய்தார் பிரதமர் மோடி. எதிர்க்கட்சிகளுக்கு விழுந்த பேரிடி. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியிலும் அண்ணாமலை அமைதி காப்பது ஏன்? விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா அண்ணாமலை? விஜயை விமர்சித்த பாஜக தலைவர் நயினார். சட்ட நடவடிக்கை பாயுமா? அதிமுக உட்கட்சி பிரச்சனையை சரி செய்வாரா எடப்பாடி? தொடர்ந்து குடைச்சல் கொடுக்கும் எஸ்பி வேலுமணி தரப்பு. என்ன நடக்கிறது அரசியல் களத்தில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த சில மாதமாவே இந்திய அரசியல்ல பாஜக இளைஞர்களுக்கு எதிரான கட்சி, ஜென்சிகளுக்கு எதிரான கட்சி, மாணவர்களுக்கு எதிரான கட்சின்னு இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாமே தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் நேரடியா இளைஞர்கள் கூட இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இன்ஸ்டாகிராம் எல்லாம் வீடியோக்கள் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு தொடர்ந்து. ஆனா இன்னைக்கு 80வது சுதந்திர தினத்தின் அன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு விஷயங்கள் இளைஞர்களை சார்ந்த மையமா ஒரு பேச்சுக்கள் இன்னைக்கு அமைஞ்சது. ஏஐ துறையில அடுத்த ஒரு வருஷத்துல 1 கோடி பேருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கிறது. அது மட்டும் இல்லாம முக்கிய பிரச்சனையா இந்தியாவில் இன்னைக்கு பேசப்பட்டது இந்த நீட் வினாத்தாள் பத்தி தான். அதுக்கு இனிமேலுக்கு அரசே மாணவர்களுக்கு நீட் மட்டும் இல்ல, எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே மத்திய அரசே பயிற்சி அளிக்குங்கிற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் உறுதி கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இனிமேலுக்கெல்லாம் இந்தியர்கள் இந்தியா சின்ன சின்ன கனவெல்லாம் காணக்கூடாது, பெரிய கனவா காணணும். அதுதான் 2047 வல்லரசை நோக்கி நம்மளோட பயணம் இருக்கணுங்கிறத நரேந்திர மோடி அவர்கள் பேசினாரு. அது மட்டும் இல்லாம இனிமேலுக்கு இந்த நீட்டு தேர்வை வச்சு கூப்பாடு போடுற எதிர்க்கட்சிகளாகட்டும், நீட்டை வச்சு பயிற்சி மையங்கிற பேரில் கொள்ளையடிக்கிற இந்த மாஃபியா கும்பலாக இருக்கட்டும், இனிமேலுக்கு இவங்களுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் பிரதமர் அவர்கள் ஒரு அறிவிப்பை இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் இந்தியா நடத்துறதுக்கு தயாராகுது. அது நாடே பிரதமர் மோடி அவர்களே நேரடியாக வேண்டுகோளும் வச்சாரு. அதுக்கு தயார்படுத்தும் விதமாக தான் 7 வயசுலேருந்து 15 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு விளையாட்டு பயிற்சி திறன் மேம்பாடு பயிற்சி அனைத்து கிராமங்கள்லயும் நடத்த போறோம். ஏன்னா இந்த வயசு குழந்தைங்க தான் 2036ங்கும் போது அவங்க ஒலிம்பிக்கு தகுதி பெறக்கூடிய வயது. இதை மையமா வச்சுதான் நரேந்திர மோடி அவர்கள் தொலைநோக்கு பார்வையில ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு. இனிமேலுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் இதை வச்சு இனிமேல் அரசியல் பண்ண முடியாதுங்கிறது தான். அது அப்படி இருக்கும்போது இங்க தமிழக அரசியல் களத்துல அண்ணாமலை எங்கேயும் ஆளையே காணோம் அப்படின்னு பல விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இந்தியாவில் பல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. ஆனா அண்ணாமலை எதுக்குமே வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு. தமிழ்நாட்டுல தமிழ் அவமரியாதை பேசுற மாதிரி நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசுறாரு, அதுக்கு கருத்து தெரிவிக்கல. எஃப்சிஆர் சட்டத்தை பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த விதமான கருத்து தெரிவிக்கல. தமிழகத்துல பல கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, இதுக்கும் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் வசிக்கக்கூடிய கோயம்புத்தூர்லயே போதைக்கு காவல்துறை கிட்ட சொன்ன மாணவரை போதை கும்பல்கள் அடிச்சே கொண்டு இருக்காங்க. இதை பத்தியும் அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படின்னு பல விமர்சனங்கள் அண்ணாமலை அவர்கள் மீது தொடர்ந்து வச்சுக்கிட்டே வராங்க. ஆனா இவங்க எதுக்காக அண்ணாமலையை இந்த கேள்வி கேட்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அண்ணாமலை அரசியல் களத்துக்கு அவரோட அரசியல் பாணியே அதிரடி தான். ஆனா அவர் பாஜகவை விட்டு வெளியில இருந்த ஆறாவரம் இன்னைக்கு இல்லாம போச்சு. இப்படியே இருந்தாருன்னா அடுத்த 5 வருஷத்துல அவர் காணாமையே போயிருவாருன்னுலாம் இந்த சவுக்கு சங்கர் எல்லாம் பேசுறாங்க. இவங்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குதே தெரியல. சவுக்கு சங்கர் காசை வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய பெய்டு மவுத்து. இவரெல்லாம் பேசுறதெல்லாம் என்ன நியாயங்கிறது தெரியல. திரு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு காய் நகரத்திலும் மிக தெளிவா எடுத்து வச்சுட்டு வராரு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா போதைக்கு எதிராக, சுற்றுச்சூழலுக்கு எதிராக ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா சமீபத்துல வெளியிட்ட அவரோட காணொலியில கூட கிராம சபை கூட்டத்துல கலந்துக்கணும், வீதி லீடர்ஸ் அமைப்பு கிராம சபை கூட்டத்துல போய் கலந்துக்கணும், நம்ம வீட்டுல தேசிய கொடியை ஏத்தணும் அப்படின்னு பல விஷயங்கள் கீழ்மட்டத்துல கிராமத்துல அமைப்பு ரீதியா தன்னோட அமைப்பை பலப்படுத்திட்டு இருக்கிறாருங்கிறது இவங்களுக்கெல்லாம் உணராம இருக்கிறாங்க, தெரியாம இருக்கிறாங்க, புரியாம இருக்கிறாங்க. ஏங்கிறது தான் தெரியல. இதே மாதிரிதான் அண்ணாமலை தேசியத்தை விட்டு வெளியில வந்துட்டாரு, இனிமேலுக்கு தேசியத்துக்கு எதிராக ஒரு பேச போறான்லாம் பல விமர்சனங்களை வச்சாரு. ஏன்னா இன்னைக்கு கூட திரு அண்ணாமலை அவர்கள் தேசிய கொடிய கையில ஏந்தி தன்னோட வீட்டுல தேசிய உணர்வை வெளிப்படுத்திட்டாரு. வீதி லீடர்ஸ் அமைப்பினரையும் ஒவ்வொரு வீட்டிலையும் தேசிய கொடி ஏத்தணுங்கிறதையும் அவர் கேட்டுக்கிட்டாரு.
இப்படி அவரு உள்ளுணர்விலே தேசியம் இருக்கக்கூடிய ஒரு நபர, இவரு தேசியத்த விட்டு வெளியில வந்துட்டாரு. அதுக்கு பேச மாட்டேங்கிறாரு, இதுக்கு பேச மாட்டேங்கிறாருன்னு, தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் மீது விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே வராங்க. ஆனா இனிமேலுக்கு இது எதுவுமே திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட எடுபட போறதில்ல. ஏன்னா, நாளைக்கு கூட சென்னையில மிகப்பெரிய பேரணிய திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில நடக்கப் போது. அதுக்குண்டான பல்வேறு கட்ட ஏற்பாடுகள் சென்னையில நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா, சுற்றுச்சூழல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுல ரொம்ப கெட்டு போயிருக்கு. நம்ம மண்ணு, நம்ம காத்து, நம்ம நீரு இது எல்லாமே சுத்தமா அடுத்த தலைமுறைக்கு நம்ம எல்லாமே கொண்டுட்டு போகணும். அதுக்காக ஒரு வேண்டுகோளையும் மக்கள் மத்தியில திரு அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்கிறாரு. இத மையமா வச்சு தான் திரு அண்ணாமலை அவர்களும் பேரணியும் நாளைக்கு சென்னையில தலைநகர்ல மையமா வச்சு அவர் நடத்தப் போறாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் ஆள காணோம். அதுக்கு பேசல, இதுக்கு பேசல. இதெல்லாம் பேசினா தான் அரசியலா? இன்னும் தேர்தலுக்கு ரொம்ப நெடுங்காலம் இருக்குது தமிழகத்துல. எப்ப எந்த நேரத்துல தேர்தல் அரசியல் களத்த வாய தொறந்து பேசணுங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு நிச்சயமா தெரியும். ஏன் பத்திரிகையாளர் சந்திப்புலாம் பேசுறாங்க? எதுக்கு இப்ப சந்திக்கணும்? விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 3 மாசம் தான் ஆகுது. இன்னைக்கு அவரு ஏற்கனவே சொல்லிட்டாரு, விஜய் அவர்களுக்கு ஓராண்டு நம்ம நேரம் குடுக்கணுங்கிற விஷயத்தையும் அவர் பேசிட்டாரு. அப்படி இருக்க, இன்னும் மீண்டும் மீண்டும் அண்ணாமலை, அண்ணாமலை, அண்ணாமலைன்னு இவங்க ஏன் அண்ணாமலை பின்னாடியே சுத்துறாங்கங்கிறது நமக்கு தெரியல. அவர் இப்பவும் அவர் தன்னோட Twitterல ஒரு ட்வீட் போட்டா, இன்னைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுல தலைப்பு செய்தியா மாறுது. அத விட இன்னும் என்ன வேணும்? திரு அண்ணாமலை அவர்களுடைய ஆளுமை, அவரோட அரசியல் அறிவு, இது ஏனோ விமர்சனிக்கிறவங்களுக்கெல்லாம் புரியாம இருக்குது, அறியாம இருக்குன்னு. இவங்களெல்லாம் பார்த்து நம்ம சிரிச்சுக்கணுங்கிறது தான். அண்ணாமலைய பத்தி பேசுற இன்னொரு பக்கத்துல, பாஜக இருக்கிற இடம் தெரியாம இருக்கு. இன்னைக்கு தான் திடுதிப்புன்னு என்னடான்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய விமர்சிச்சுட்டாரு. அவரு ஏங்க சட்டமன்றத்துல அப்பாவ காணோம்னு தேடுனா, சட்டமன்றத்துல எந்த அப்பாங்க இருப்பாரு? வீட்ல போய் உங்க அம்மா கிட்ட கேளுங்க அப்படின்னு விஜய் அவர்கள பொருள்படி மிதியமா திரு நயினார் அவர்கள் பேசினது இன்னைக்கு பெரிய அளவில சர்ச்சையாயிருக்குது. இது ஏன் தேவையில்லாம இந்த நேரத்துல நயினார் பேசுறாருங்கிறது நமக்கு தெரியல. இது பேச வேண்டிய அவசியமும் இல்ல. இதனால வந்து நயினார் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாயுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நயினார் இன்னொரு விஷயத்த பேசுறாரு. அதாவது முருகனை இழிவுபடுத்தின டிவிகேவோட ஆதரவாளர்களை ஏங்க இன்னும் கைது பண்ணாம இருக்கீங்க? அவங்கள கைது பண்ணாம நீங்க இப்படியே காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, பாஜகவோட பொறுமைய நீங்க சோதிக்கக் கூடாது. நாங்க அப்புறம் களம் இறங்க வேண்டியது வரும் அப்படின்னு பேசுறாரு. இப்படி நீங்க பேசுங்க. இத நீங்க முன்னிறுத்துங்க. ஒரு தவறுக்காக பாஜக முன்னிறுத்தி ஒரு அரசியல் செஞ்சதுன்னா நம்ம பாராட்டலாம், ஏத்துக்கலாம். தேவையில்லாம விஜயும், விஜய் குடும்பத்த பத்தி தகாத வகையில பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது நயினார் மூத்த அரசியல்வாதியா இருந்து அவரு என்னத்த கத்துக்கிட்டாரோ நமக்கு ஒண்ணும் தெரியல. நயினாரோட பிரச்சனை இப்படி இருக்கும்போது, இன்னைக்கு அதிமுகவுல என்ன நடக்குதுங்கிறது எடப்பாடிக்கும் தெரியல, தொண்டர்களுக்கும் தெரியல. ஏன்னா, அதிமுகவோட ஐடி விங்ல இந்த மதுபானத்த பத்தி ஒரு ட்வீட்ட போட்டிருந்தாங்க. 11 வகைகள வந்து நீங்க தடை பண்ணிட்டீங்க. அத ரத்து பண்ணணும் அப்படின்னு விஜய் அரசாங்கத்த ஒரு கேள்வி. அத வந்து இன்னைக்கு செய்தியாளர்கள் வந்து எடப்பாடிகிட்ட கேட்கறாங்க. ஒண்ணு அத பத்தி ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லணும். அத விட்டுட்டு, நான்லாம் குடிக்கிறது இல்லைங்க. எனக்கு அத பத்திலாம் தெரியாது. நான் தஞ்சாவூர் வந்து கூட்டத்துக்கு போயிட்டேன். அதனால ஐடிவிங்ல என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. நான் பார்த்துக்கிட்டு, பேசிக்கிட்டு சொல்றேன்னு சொல்றாரு. இது வந்து ஒரு கட்சி தலைமைக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகாங்கிறது தெரியல. ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு கட்சியினுடைய அபிஷியல் ஐடி விங்கு வந்து ஒரு செய்தி வெளியிடுது. அவரு நான் பார்த்துட்டு சொல்றேன். நைட் அங்க போயிட்டேங்க. நான் பார்க்கலைங்க. அப்படின்னு இவரு பேசுறது தெரியல. இதனாலேயோ என்னவோ தெரியல. எஸ்பி வேலுமணி தரப்பு அவர்கள் தொடர்ந்து எடப்பாடிக்கு குடைச்சல் மேல குடைச்சல் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேலுமணி ஒரு தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பழைய பதவியே வேணும். எங்களுக்கு மாவட்டத்து கூடலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. மாநில தலைமை மேல தான் எங்களுக்கு பிரச்சனைன்னு வேலுமணி ஒரு பக்கம், அதுவும் சி.வி. சண்முகம் ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வேலுமணியும், தங்கமணியும் ஒரு பக்கம் இன்னைக்கு மீண்டும் ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு தங்கமணி அவர்கள் இன்னைக்கு எடப்பாடிக்கு ஆதரவா இன்னைக்கு பேசக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் மீண்டும் கட்சியை ஒருங்கிணைச்சு உயிரோட்டமா எடுத்துக்கிட்டு போவாரா? அல்லது கட்சிக்குள்ள வேலுமணியோட கை ஓங்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.